வெல்கம் டு ராவன் அகாடமி. ஓகே, இப்போ நான் எக்ஸாம்ஸில் இப்போ தான் நான் பிகினர்ஸாக இருக்கேன். ப்ளஸ் வந்து பேசிக்காக வந்து என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுமாதிரி எப்படி ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னென்னு ஒன் பை ஒன்னாக. ஃபஸ்ட்டு எப்போவுமே இப்போ நீங்கள் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா எல்லாம் சொல்கிறது தான். பேசிக்காக வந்துட்டு நீங்கள் மினிமம் வந்து ஒரு 6 to 8 ஹவர்ஸாவது கண்டிப்பாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல் டைம் நான் ப்ரிப்ரேஷனில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு 8 ஹவர்ஸாவது ஸ்டார்டிங்லேருந்து படிக்க ஆரம்பித்தா தான் ஓரளவுக்கு நிறையா டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண முடியும். ஓகே, அதுமாதிரி அடுத்து செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எக்ஸாம்ஸ் எப்போவுமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஏன்னா இப்போ நானே வந்துட்டு இது மெடிக்கல் ஆர்ஆர்பி என்டிபிசி மெடிக்கல் அட்டன் பண்ணுறப்பே வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, என் கூட உள்ள ஒருத்தரே வந்து சொல்லியிருந்தார், நான் ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி 2 வருஷம் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்துட்டு அது சூட்டபிள் ஆகாதுன்னு எனக்கு அது 2 இயர்ஸாகவே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி படித்தேன். இப்போ கிளியர் பண்ணி இந்த மாதிரி வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ எல்லாருக்குமே அதே மாதிரி நமக்கு வந்து எது வரும் எது வராது அப்படிங்கிறது கிளியர் கட்டாக இருந்துக்கோங்க. ஸோ நமக்கு எந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நம்ம கண்டிப்பாக பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு அதிலே வந்துட்டு கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணலாம் கண்டிப்பாக. அதே மாதிரி உங்களோட ப்ரிப்ரேஷன் வந்து எப்போயுமே வந்துட்டு ஒரு கம்பல்ஷனில் யாரோ சொல்லிட்டாங்க நம்ம பண்ணியாக இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பல்ஷனில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வந்து கம்பல்ஷனில் பண்ணிங்கன்னா நமக்கு அதிலே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ எல்லா அகாடமிலையும் நீங்கள் பார்க்குறப்பே இருப்பாங்க, ஸ்டார்டிங்கில் சேர்றப்ப நிறைய பேர் சேருவாங்க. ஆனால் கண்டினியூஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஒரு 3 மந்த்ஸில் கொஞ்சம் பேருக்கு போயிடுவாங்க, 6 மந்த்ஸில் கொஞ்சம் பேர் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நமக்கு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுற அளவுக்கு நம்ம கான்ஃபிடென்ட்டாக வந்து கிளியர் பண்ணணும். அந்த மாதிரி இருக்கணும். அதுமாதிரி யாராவது சொல்லிட்டாங்கன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி நம்ம ஜாபில் போய் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் நம்ம செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிட்டு அந்த மாதிரி போனால் தான் நமக்கு வந்து அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதுமாதிரி இப்போ எக்ஸாம்ஸ் வந்து எழுதுறதுக்கு முன்னாடி வந்துட்டு எப்போயுமே இந்த ஸ்வாட் அனலைசிஸ் பண்ணுங்கள். ஸ்வாட் அனலைசிஸ் வந்து எல்லா இதுலையுமே பண்ணுற மாதிரி தான். ஸ்வாட் அனலைசிஸ்னால் என்ன, எஸ்னா ஸ்ட்ரென்த்து. ஸோ ஸ்ட்ரென்த்துனா நம்ம எக்ஸாம்ஸ் எழுதுகிறப்ப நமக்கு எது ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்குது, ஸோ எதெல்லாம் வந்துட்டு நம்ம ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி வீக்னஸ், டபிள்யூனா வீக்னஸ், எதெல்லாம் நமக்கு வந்து வீக் பாயிண்ட்டாக இருக்குது, ஸோ அதையுமே நம்ம நோட் பண்ணிக்கணும். அதுமாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி, எக்ஸாம்ஸ் எழுதுகிறப்ப நமக்கு இயர்லி எத்தனை எக்ஸாம்ஸ் இருக்குது, எப்படி எழுதலாம், என்ன மாதிரி அப்ரோச்சில் நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி. டீனா த்ரெட்டு, ஸோ இது எக்ஸாம்ஸ் பாஸ் ஆனால் எப்படி, ஃபெயில் ஆனால் எப்படி, ஸோ அந்த மாதிரி நமக்கு எல்லாமே இந்த அனாலிசிஸ் எல்லாமே நீங்கள் பேசிக்காக வந்து ஜென்ரலாக ஒரு இது போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது, ஸோ நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி இப்போ எக்ஸாம்ஸ் எழுதுகிறப்ப எப்போவுமே வந்துட்டு உங்களோட க்ரோத் பேட்டர்ன் வந்து எப்போவுமே அனலைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இப்போ வந்துட்டு இப்போ இனிஷியலாக இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்து ஒரு 3 மந்த்ஸு இல்லை ஒரு 4-5 மந்த்ஸில் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலைன்னா ஒன்றும் பெரிய இதாக இருக்குது, இல்லைனா ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணலன்னா ஒன்றும் பெரிய விஷயமே இருக்காது. ஒரு 6 மந்த்ஸ் தாண்டிடுச்சுன்னா இல்லை 6 மந்த்ஸ் to 1 இயர்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த டைமுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் ஸ்டேஜ் 1 வந்து கிளியர் பண்ணியே ஆகணும். 6 மந்த்ஸ் 1 இயர்ஸ் ப்ரிப்ரேஷன் ஆயிடுச்சுன்னா அப்போவும் கூட நீங்கள் ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணலையும் உங்களோட க்ரோத் பேட்டர்ன் சரியில்லைன்னு அர்த்தம். ஸோ ஏதாவது நிறைய சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ வித்தின் ஒரு 1 இயர் 2 இயர்னால் 2 இயர்ஸ்க்குள்ளே வந்துட்டு மேக்ஸிமம் ரஃப்லி அரௌண்ட் ஒரு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி உட்காந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கணும். ஸோ அந்த க்ரோத் பேட்டர்ன் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இப்போ 1 மந்த்தில் எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும், 2 மந்த்ஸில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே வந்து எக்ஸாம்ஸ் படிக்கிறப்ப அதை நீங்கள் பார்த்துட்டே இருங்க உங்களோட க்ரோத். அதே மாதிரி ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அப்போவே வந்துட்டு அதை கிளியர் பண்ணிடுங்க. என்ன டவுட்டு, என்ன ஏதுன்ற ஏதாவது ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை வந்து உடனே கிளியர் பண்ணிடுங்க. அதை ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாங்க, அதை தள்ளி போடாதீங்க. அதை தள்ளி போட்டு நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், இல்லை லேட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த டவுட் அப்படியே தான் இருக்கும். கடைசி வரைக்கும் நம்ம அதை வந்து கிளாரிஃபை பண்ணவே மாட்டோம். ஸோ ஏதாவது ஒரு சம்ஸ் போட்டிங்க, ஏதாவது ஒன்று இருந்தால் டவுட் இருந்துச்சுன்னா அதை உடனே கிளாரிஃபை பண்ணி முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ அதேமாதிரி இப்போ இங்கிலீஷில் நான் வீக்காக இருக்கேன்னா ஜென்ரலாக உள்ளது தான். இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் எப்போவுமே டெய்லி ரீட் பண்ணிட்டே இருங்க. ஸோ ஒரு 1/2 hour இல்லை 1 hour வந்துட்டு டெய்லி வந்துட்டு அதை ரீட் பண்ணுறது ஒரு ஹேபிட்டாகவே வச்சுருங்க. ஸோ ஒரு இங்கிலீஷில் வந்துட்டு ஓரளவுக்கு நமக்கு அந்த டச்லேயே வந்து ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும். அதுமாதிரி இப்போ கால்குலேஷன் இதெல்லாமே வந்து நம்ம ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னா நான் ஜென்ரலாக யூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப என்னென்னா மேத் ட்ரிக்ஸ்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ ப்ளே ஸ்டோரில். ஸோ அந்த ஆப்பில் டவுன்லோட் பண்ணிட்டு அதில் கால்குலேஷன் வந்து நான் சும்மா இருக்க டைம் சும்மா எதையாவது போயிட்டுருக்கப்போ பஸ்ஸில் போகிறப்ப சும்மா போகிறப்பனா அந்த ஆப்பில் கால்குலேஷன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ சும்மா ஏதாவது மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அதெல்லாம் பண்ணுறப்ப நம்ம அந்த ஃப்ரீ டைமில் ஒரு ஜாலியாக வந்துட்டு ஒரு விளாடுற மாதிரி கூட நம்ம அதை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அது எக்ஸாம்ஸில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். கால்குலேஷன்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறப்ப அது கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு உங்களோட ஸ்டடி டைம் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ வந்துட்டு நிறைய டைமில் நம்ம டவுனாக ஃபீல் பண்ணுவோம், இல்லைனா ரொம்ப இதாக இருக்கும், டிமோட்டிவேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு நீங்கள் வந்து ஆல்வேஸ் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூஸாக வந்து ப்ரிப்ரேஷனில் இருந்துகிட்டே இருங்க. ஸோ நிறைய டைமில் டவுனாக ஃபீல் பண்ணாலும் ஒரு 1 day 2 டேயில் வந்துட்டு டக்குன்னு ரிகவரி ஆகிட்டு டக்குன்னு அடுத்தடுத்து உங்களோட ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ ஏதாவது ஒன்றில் அப்படியே ட்ராக் ஆகி அப்படியே நிற்காதீங்க, அடுத்தடுத்து இது பண்ணிடுங்க. அதுமாதிரி வந்துட்டு
எப்போவுமே வந்துட்டு உங்களை வந்து மற்றவங்க கூட அதிகமாக கம்பேர் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஸோ நம்ம என்ன மெயினாக வந்துட்டு எல்லோரும் இதுதான் யோசிச்சு நிறைய இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ வந்துட்டு இப்போ தான் புதுசாக வந்திருக்கான், என்னடா இவன் நம்மளோட நல்லா போடுறான், நம்மளோட நிறைய மார்க் எடுக்கிறான் அப்படின்னு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சிலர் என்ன 2-3 வருஷம் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ என்ன இது 2-3 வருஷம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்காங்க, இவங்களெல்லாம் நம்ம எப்படி பீட் பண்ணி அந்த மாதிரி ஒரு யோசனை வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ரொம்ப கம்பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியுது, இப்போ முன்னாடி நீங்கள் இப்போ ஒரு 50-60 மார்க் எடுத்துகிட்ருக்கீங்களா, ஸோ இப்போ வந்து ஒரு 70-80 எடுக்க என்ன பண்ணலாம், அடுத்து 80-90 அந்த மாதிரியே நீங்கள் எப்போவுமே திங்க் பண்ணுங்கள். ஸோ பக்கத்தில் இருக்கவங்க இதெல்லாம் ரொம்ப நம்ம திங்க் பண்ணிட்டே இருந்தோன்னா அதுவும் நமக்கு டிமோட்டிவேஷன் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜென்ரலாக உங்களோட க்ரோத் பேட்டர்னை அனலைஸ் பண்ணுங்கள், எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணதுக்கு என்னென்ன இதுன்னு பார்த்துட்டு அப்படியே போங்க. அதே மாதிரி நீங்கள் படிக்கிறப்போ உங்கள் மேலேயே நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட் வச்சுருங்க. ஸோ பிலீவ் இன் யூர், எப்போவுமே வந்து உங்கள் மேலே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வச்சுட்டே இருங்க. ஸோ நம்ம எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவோம், கண்டிப்பாக படிக்கிறோம், கண்டிப்பாக கிளியர் பண்ணுறோம், அந்த மாதிரி இது வச்சுக்கணும். இல்லைன்னா என்ன 2 இயர்ஸ் அந்த மாதிரிலாம் ஒரு நெகட்டிவ் திங்கிங் ரொம்ப வைக்காமல் கான்ஃபிடென்ட்டாக பாஸ் ஆகிரும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்னஸ் எப்போவுமே வந்துட்டு மைண்டில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் வந்துட்டு அதிலே உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலே வந்து இப்போ நான் இந்த இடத்துல போய் நான் இப்படி தான் உட்கார போகிறேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துச்சுன்னா அதிலே உங்களுக்கு ஒரு ஃப்ளோ வந்துடும், அதிலே நீங்கள் பூஸ்ட் ஆகி நீங்களே படிச்சுட்டே இருக்கலாம் அடுத்தடுத்து எப்படின்னு சொல்லிட்டு. அதுமாதிரி இப்போ வந்துட்டு இப்போ கரண்ட்டில் வந்து என்ன சிலபஸ் இருக்குது அதை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ வந்துட்டு இப்போ முன்னாடி 1 or 2 இயர்ஸ் பேக்லேருந்து நான் ப்ரிப்ரேஷனில் இருக்கேன்னா இப்போ 2 இயர்ஸில் வந்து ஒரு சில டைம் டச்சே இல்லாத மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ வந்து இப்போ கரண்ட் பேட்டர்னில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கணும். அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, எப்படி இருக்குது, நம்ம எப்படி அதை அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். அதுமாதிரி நிறைய பேர் வந்துட்டு நிறைய எக்ஸாம்ஸ் ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ நீங்கள் ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறது என்னென்னா உங்களுக்கு ஒரு நீங்கள் நிறைய ஃபெயிலாக நீங்கள் வந்துட்டு புதுசாக நிறையா கற்றுக்கிட்டே இருக்கலாம். ஸோ கற்றுட்டே இருந்து அந்த எக்ஸாம்ஸில் வந்துட்டு அடுத்து கிளியர் பண்ணுறதுல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிரும். ஸோ நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன், ஸோ இந்த தப்பெல்லாம் நான் ரெக்டிஃபை பண்ணணும், ஸோ அந்த ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்டில் வந்து ஒரு தாட் ப்ராசஸ் வரும். அதே மாதிரி எப்போவுமே வந்துட்டு நீங்கள் ஒரு மிஸ்டேக் வந்து எப்போவுமே ரெக்டிஃபை பண்ணால் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் புதுசாக வந்து ஒரு விஷயம் வந்து கற்றுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக தேவை. நீங்கள் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறப்ப நிறைய தப்பு வருது, பிரச்சனையே இல்லை. ஸோ அதை பாருங்கள், என்ன தப்புன்னு கிளாரிஃபை பண்ணுங்கள், அதை ரெக்டிஃபை பண்ணுங்கள், அடுத்து வந்து அந்த தப்பு வராத மாதிரி பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் ஹாலில் போய் நமக்கு நிறையா தப்பு விட்டால் தான் பிரச்சனை. இப்போ நம்ம படிக்கிறப்போ வந்து நிறையா தப்பு விட்றது, இப்போ படிக்கிறப்ப நிறைய மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணி நிறைய தப்பு விட்றதுலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. அது வந்து நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ எப்போவுமே நம்ம மிஸ்டேக்ஸ்னால தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும், நிறைய வந்து புது விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு புது விஷயங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் வந்து உங்களை அப்டேட் பண்ணிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலே எப்போவுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு குட் சரௌண்டிங், எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுற ஒரு 3-4 பேர் அந்த மாதிரி ஒரு சரௌண்டிங் எப்போவுமே மேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது எனக்கும் பர்சனலாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஒரு 3-4 பேர் அப்படி சேர்ந்து தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ஏதாவது ஒரு டவுட்டு ஏதாவது ஒன்றுனா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ப்ளஸ் அவங்களே வந்து நீங்கள் அப்டேட் ஆகலைன்னா கூட அவங்களே வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் இருக்குது, இந்த கொஷினை வந்து நீங்கள் இந்த மாதிரி சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி வந்துட்டு நிறையா வந்துட்டு அவங்கள அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுவே உங்களுக்கு நிறையா கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு கொஷின் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த லாஸ்ட் ஸ்டெப்பு வரைக்கும் அந்த கொஷினை வந்து நம்ம அட்டன் பண்ணுற அளவுக்கு நம்ம மைண்ட் செட்டை வந்து நம்ம எப்போவுமே கொண்டு வந்துக்கணும். ஸோ அப்படின்னா தான் வந்துட்டு அந்த கொஷின் ஃபுல்லாக எடுத்து ஒரு 2 மார்க் நம்மளால் எடுக்க முடியும். நம்ம வந்துட்டு ஒரு பாதி ஸ்டெப்பில் கரெக்டாக பாதி இது கரெக்டாக பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் இதை விட்டுட்டு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு ஒரு டைம் லேக் ஆகிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அந்த கான்செப்ட் வந்து கிளியராக தெரியாத மாதிரி இருக்கும். எப்போவுமே வந்துட்டு லாஸ்ட் ஸ்டெப் ஆஃப் கொஷின் அட்டன் பண்ணுற வரைக்கும் நம்ம இருக்கணும். இப்போ சிம்பிளாக வந்து நீங்கள் பாருங்களேன், இப்போ ஒரு ஆப்டிடியூடே நீங்கள் ஒரு கொஷின் சால்வ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு கொஷினை வந்து ரீட் பண்ணுவோம். ஸோ கொஷின் ரீட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அந்த கொஷினை வந்து என்ன சொல்லியிருக்காங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இதுதான் வந்து ஃபஸ்ட் ப்ராசஸாக இருக்கும். ஸோ அந்த கொஷினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கொஷினுக்குரிய ஏதாவது ஒரு ஃபார்முலா இருக்கா, இல்லைன்னா என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன அப்ரோச் வந்து அதை கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு தாட் ப்ராசஸில் நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கொஷின் ரீட் பண்ணுறப்பே ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணிடணும். ஸோ அதை வந்து ஒரு 3-4 தடவை ரீட் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு டைம் லேக் ஆகும். ஸோ 3-4 தடவை ரீட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா டைம் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ரீட் பண்ணுறப்ப உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு அடுத்த அப்ரோச் வரும். அதேமாதிரி ரீட் பண்ணுறப்ப அந்த ஃபார்முலா உங்களுக்கு டக்குன்னு ரிமைண்ட் ஆகிடுச்சுன்னா ஓகே. இல்லைனா எக்ஸாமில் போய் ஃபார்முலா போய் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு டைம் லேகு. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் லேகால தான் நமக்கு வந்து கொஷின் என்ன பண்ணுவோம், நிறையா வந்துட்டு டைம் எடுக்கிறதுக்கான இது. அதுமாதிரி அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ அடுத்த கால்குலேஷனுக்கு போகிறப்பே வந்துட்டு என்ன பண்ணலாம்னா சிம்பிளிஃபைடாக எப்படி பண்ணலாம்.
இப்போ ஃபார்முலாவே இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் எடுத்திங்கன்னா ஃபார்முலா அப்ரோச்சில் போகிறத காட்டிலும் மற்ற வேறு மாதிரி அப்ரோச்சில் போனோம்னா நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ஸோ வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், அந்த கொஷின் கால்குலேஷன்லாம் இல்லாத மாதிரி எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை யோசிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு கால்குலேஷன் பண்ணணும். ஸோ இது எல்லா ஸ்டெப்பும் நம்ம முடித்தா தான் நமக்கு வந்துட்டு அந்த ஒரு 2 மார்க்ஸ் வந்து ஒரு கொஷினில் எடுக்க முடியும். சும்மா பார்க்க சூஸ் இட் மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு எல்லோரும் சும்மா சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கொஷின் அட்டன் பண்ணுறதுலேயே இவ்வளோ ப்ராசஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தாலுமே கடைசி என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸில் கொடுத்துருவோம். ஸோ ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸில் கொடுத்தாங்கன்னா நம்ம மறுபடியும் அக்யூரேட்டாக பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் 4 டிஜிட் வந்து வரிசையாக கண்டினியூஸாக ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதிலே நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அடுத்து வந்து ஆப்ஷன்ஸ் வந்து க்ளோஸாக அக்யூரேட்டாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதையுமே யோசிக்கணும். ஸோ ஒரு கொஷினை சால்வ் பண்ணாலுமே இவ்வளோ இது முடித்தா தான் நமக்கு அந்த 2 மார்க் கிடைக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஒரு 2 3 ஸ்டெப்பு 4 ஸ்டெப்பு நம்ம கரெக்டாக பண்ணிட்டு கடைசி ஒரு ஸ்டெப்பு விட்டாலுமே நமக்கு அந்த மார்க் வந்து லூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இது ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கணும். அடுத்து ஒரே ஒரு சின்ன ஒரு கொஷின்ஸ் மட்டும் பார்த்துடலாம். இது ஆக்சுவலாக கவியரசன் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு கான்செப்ட் தான். அந்த கான்செப்ட் வச்சு ஒரே ஒரு சின்ன சம் மட்டும் பார்த்துட்டு இந்த செஷன் அப்படியே முடிச்சிடலாம். அதுமாரி வந்துட்டு இப்போ என்னென்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் சேம் அஸ் த நியூமெரிக்கல் வேல்யூ ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரு வேல்யூவாக இருந்துச்சுன்னா அந்த காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கோ அதே அளவு தான் ப்ராஃபிட் பர்சன்டேஜாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட் பர்சன்டேஜாக இருக்கிற மாதிரி ஒரு 2-3 மாடல் உள்ள சம்ஸை இப்போ பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோட செல்லிங் ப்ரைஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ கொஷின் என்னென்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் சேம் அஸ் த நியூமெரிக்கல் வேல்யூ ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ். ஸோ சிம்பிளாக இப்போ நான் என்ன காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரு 10 ரூபா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து என்னென்னா 10%. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதுதான் வந்து இதில் சொல்ல வராங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் சேம் அஸ் த நியூமெரிக்கல் வேல்யூ ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ்னால் காஸ்ட் ப்ரைஸ் 10 இருந்தால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 10% இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்து எஸ்பி என்ன இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இந்த வேல்யூவில் காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்பாங்க. காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டுட்டு எஸ்பியோட வேல்யூ மட்டும் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி சம்ஸ்லாம் நீங்கள் நிறையா வந்து கிராஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக ஒரு அப்ரோச்சில் பண்ணலாம். அது என்ன அப்ரோச்சுங்கிறது இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு வந்துட்டு என்னென்னா இப்போ நார்மலாக வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 96 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 96ன்னு இருக்கா. ஸோ 96ன்னு இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் நம்ம நார்மலாக என்ன பண்ணணும்னா இதை வந்து ஒரு ஃபேக்டர்ஸில் எப்போவுமே 2 ஃபேக்டராக வந்து பிரித்து எழுதுகிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இப்போ 96ன்னு இருக்குது. 96ன்னு இருக்கப்போ 2 ஃபேக்டராக பிரிச்சுக்கணும். அதுக்குரிய ஃபேக்டருக்குரிய டிஃபரன்ஸ் வந்து 10 வர்றாப்பில் பார்க்கணும். ஸோ இப்போ 96ன்னு இருக்கா. இதை வந்துட்டு இப்போ நீங்கள் 2ன்னு எடுத்திங்கன்னா 48 2 × 48 வரும். ஸோ 3ன்னு எடுத்திங்கன்னா 3 × 32 வரும். அதுமாதிரி 4ன்னு எடுத்திங்கன்னா 4 × 24 வரும். அதுமாதிரி 6ன்னு எடுத்திங்கன்னா 6 × 16 வரும். ஸோ 6 × 16 6 × 16 பார்க்குறப்ப இது ரெண்டுக்குரிய ஃபேக்டருக்குரிய டிஃபரன்ஸ் வந்து என்னவாக இருக்குது 10ஆக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் எடுத்துக்கணும். ஃபேக்டர் டிஃபரன்ஸ் 10ஆக இருக்கா. ஃபேக்டர் டிஃபரன்ஸ் 10ஆக இருந்துட்டு இதோட ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்குல்ல அந்த 6 இருக்குது. அந்த 6 × 10 போட்டிங்கன்னா இதுதான் காஸ்ட் ப்ரைஸ். சிம்பிளாக வந்து இந்த சம் வந்து இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணோம் எப்போவுமே. இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து வெறுமனே ரொம்ப ஷார்ட்டான அப்ரோச். கவியரசன் எனக்கு சொல்லி கொடுத்துருப்ப இந்த மாதிரி தான் இது இந்த மாதிரி மெத்தடில் வந்து இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுமாதிரி நான் வந்து இந்த சம்மை ஃபஸ்ட்டு எப்படி சால்வ் பண்ணால் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அதுலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து சால்வ் பண்ணி போட்டு பார்ப்பேன். அது வந்து ரொம்ப டைம் கொஞ்சம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஒரு புது விஷயங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் கற்றுக்கலாம். இதே மாதிரி அடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 75ன்னு இருக்குது. ஸோ செல்லிங் ப்ரைஸ் 75ஆக இருந்தால் காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதுமாதிரி வந்துட்டு ராவன் அகாடமியில் வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பேட்சஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.